எல்லாருக்கும் வணக்கம். நேத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டோட ரேட்ல ஒரு சடன் சேஞ்ச் நடந்திருக்கு. நாம நேத்து ஈவினிங் வீடியோ போடும்போது தங்கத்தோட விலை அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $5300 per ounce அப்படிங்கிற இருந்த மாதிரி பார்த்திருந்தோம். ஆனா நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நேத்து நைட் தங்கத்தோட விலை அப்படிங்கிறது மலமலன்னு சரிஞ்சு $5125 per ounce அப்படிங்கிற லெவல்ல முடிஞ்சிருக்கு. சோ ஒரே நாள்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்ட் ரேட் 3.26% சரிஞ்சிருக்கு. இந்தியாவோட விலைய பிக்ஸ் பண்ற MCX மார்க்கெட்லயுமே கோல்ட் ரேட் அப்படிங்கிறது 3%க்கு மேல கிராஷ் ஆயிருக்கு. சில்வர் பார்த்தோம் அப்படின்னா அதுல ஃபால் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாவே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 6.5% கிட்ட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சில்வர் அப்படிங்கிறது ஃபால் ஆயிருக்கு. சோ அதனால இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல 22 கேரட் கோல்ட்ல ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. நம்ம ஷேர் மார்க்கெட்லயுமே கோல்டு பீஸ்ல ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அத நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஒரு சில குவான்டிட்டிஸ் அக்குமுலேட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் நான் நினைக்கிறேன். இந்த போர் பதற்ற சூழ்நிலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கோல்டோட ரேட் அப்படிங்கிறது அப்வர்ட் சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தது. எப்பவுமே போர் மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டி ஏரியா இருக்கும்போது எல்லாருமே இந்த சேஃப் அசெட்டான கோல்டுக்கு தான் மூவ் ஆவாங்க. சோ அதனாலதான் கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது அப்வர்ட் சைக்கிள் இருந்தது. சோ அங்க இருந்து ஒரு சடன் ஃபால் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போர் பதற்ற சூழ்நிலை அதிகரிக்க அதிகரிக்க க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது தாறுமாறா ஏறிட்டே இருக்கு. அதுவும் ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ அபிஷியலா நாங்க மூடுறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சதுக்கு அப்புறம் க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது பேரலுக்கு $85 வரைக்கும் ஏறி இருக்கு. இந்த வார்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் பிரைஸ் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பேரலுக்கு $70 கிட்ட இருந்தது. சோ இந்த வார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் க்ரூட் ஆயில் பிரைஸ்ல 20% ஜம்ப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்க மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா நாங்க வெஸ்ட் ஏசியால இருக்கிற எல்லா எக்கானமிக் ஹப்ஸ் மேலயும் தாக்குதலை இன்டென்சிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லா வெஸ்ட் ஏசியன் எக்கானமிஸ் மேலே அவங்க தாக்குதலை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஆயில் சப்ளைவை ரொம்ப அதிகமா பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆயில் இதே சிச்சுவேஷன் தொடர்ந்துருச்சு அப்படின்னா பேரலுக்கு $200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இங்க இருந்து 100% ஜம்ப் க்ரூட் ஆயில்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. சோ இது அமெரிக்கால திரும்ப ஒரு இன்ஃபிளேஷன் பிரஷரை கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா அமெரிக்கால ஆல்ரெடி டாரிஃப்னால இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அதிகமா தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருக்கு. சோ இப்போ ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது டைரக்டா அமெரிக்காவோட அந்த கோர் இன்ஃபிளேஷனை பாதிக்கும். சோ இன்ஃபிளேஷன் அதிகமா வந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கறத ஃபெட் பண்ண மாட்டாங்க. மாறா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. நாம முன்னாடி வீடியோஸ்ல பேசின மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாங்க அப்படின்னா அது டாலருக்கான டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். சோ அப்படி பண்ணும்போது டாலரோட வேல்யூ அப்படிங்கிறதும் ரைஸ் ஆகும். சோ இந்த ஒரு விஷயத்தினாலதான் டாலர் நல்லாவே இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. கோல்டு நெகட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி 2026ல இன்னொரு ரேட் கட் இருக்கும் அமெரிக்கால அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது 80% கிட்ட இருந்தது. ஆனா இப்போ இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ்ல ஒரு சரிச்சு நடந்ததுனால இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஃபெட் ரேட் கட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற டாக்ஸ் நடக்கிறதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது 80%ல இருந்து 50%க்கு கீழே போயிருக்கு. சோ இதனாலதான் கோல்ட்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே மாதிரி அமெரிக்கன் மார்க்கெட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நேத்து ஈவினிங் 2% டவுன்ல நாஸ்டாக் ஓபன் ஆச்சு. ஆனா அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிகவரி ஆகி கிட்டத்தட்ட 1% ஃபால்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அமெரிக்காவை விட இந்த ஏசியன் மார்க்கெட் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் இது ரெண்டுலயும் தான் இந்த வாரோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா இருந்தது. நேத்து ஈவினிங் மார்க்கெட்ல வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். ஏசியன் மார்க்கெட் ஷேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே அடி வாங்கிருச்சு அப்படின்னு. அமெரிக்கா மட்டும் இல்லாம யூரோப்பியன் மார்க்கெட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்லயுமே 3%, 2%, ஒரு சில கண்ட்ரீஸ்ல 5% வரைக்கும் ஃபால் அப்படிங்கிறது இருக்கு. சோ அமெரிக்காவை விட இந்த க்ரூட் ஆயில் பிரைஸோட ஹைக் அப்படிங்கிறது மற்ற உலக நாடுகள் மார்க்கெட்டை ஹெவியா பாதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
சோ இந்த க்ரூட் ஆயில் அப்புறம் எல்பிஜி இது ரெண்டுக்குமான இந்த சப்ளை தொடர்ந்து நிறைய அன்சர்டனிட்டி வந்து வேர்ல்டு ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட கம்ஃபர்டபிள் பொசிஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எல்பிஜி ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு 25ல இருந்து 30 நாளைக்கு வித்ஹோல்ட் பண்ற அளவுக்கு இந்தியா கிட்ட கம்ஃபர்டபிளான ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம க்ரூட் ஆயில் பத்தி பேசும்போது 50 நாளைக்கு தேவையான க்ரூட் ஆயில் ஸ்டாக் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து தான் நமக்கு 50% மேலான க்ரூட் ஆயில் இம்போர்ட் வரதுனால நாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஈரானியன் வார் வந்து நடந்ததுக்கு அப்புறம் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வர ஆயில் குறைய திரும்ப அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவோட அப்டேட்டுமே அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா கிட்ட இருந்து புதுசா ஆயில் எங்க கிட்ட வாங்குறதுக்கான சிக்னல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம அமெரிக்கா கூட ட்ரேட் டீல் வந்து போடும்போது ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதை ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பிப்ரவரியில வந்து நடந்தது. சோ இப்போ இந்த வார் சிச்சுவேஷனால நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கணும் அப்படின்னா அது அமெரிக்கா கூட ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிற அந்த ட்ரேட் டீல் டேர்ம்ஸ்ல வந்து என்ன மாதிரியான வந்து விளைவுகளை ஏற்படுத்தும், அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கறதும் திரும்ப வந்து ரீசர்ஃபேஸ் ஆயிருக்கு. சோ இது எல்லாமே அடுத்தடுத்த நாட்கள்ல மார்க்கெட்டை வந்து ஒரு டைரக்ஷன்ல வந்து மூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து செக்டார் வைஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோமொபைல் செக்டர்ல பிப்ரவரி சேல்ஸ் டேட்டா வந்து வந்திருக்கு. எலக்ட்ரிக் 4-வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த பிப்ரவரி 2026ல 50% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுலயும் குறிப்பா டாடா மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, போன வருஷம் 3500 வண்டி வந்து எலக்ட்ரிக் வண்டி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ அது 5230 வண்டியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ மார்க்கெட் ஷேர் 40% வச்சு டாடா மோட்டார்ஸ் தான் வந்து இந்த எலக்ட்ரிக் 4-வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க. இந்த மார்க்கெட் ஷேர்ல நல்லா கெயின் பண்ண ஒரு செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மகேந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல். சோ அவங்க வந்து லாஸ்ட் இயர் வெறும் 1%க்கு மேல மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த எலக்ட்ரிக் 4-வீலர்ல அவங்க 21% கிட்ட அவங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 2-வீலர் சேல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. லாஸ்ட் இயர் பிப்ரவரியில 13.17 லட்சம் வண்டி வந்து வித்திருந்தது 2-வீலர். ஆனா இப்போ பிப்ரவரி 2026ல 17.74 லட்சம் வண்டி வித்திருக்கதா வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஹீரோ மோட்டார் கார் 45% வந்து அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஹோண்டா 34%, டிவிஎஸ் மோட்டார் வந்து 32% கிட்ட அப் பண்ணிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோவோட ஹைக் அப்படிங்கிறது 27% வந்து இருந்திருக்கு. சோ இந்த ஆட்டோமொபைல் செக்டர் ஸ்டாக்குமே வந்து இந்த ஈரான் வார்னால ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறதா தான் பாக்குறேன். ஆனா இதுல டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தவிர மத்த எல்லா கம்பெனிஸுமே ஆல்ரெடி கொஞ்சம் ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. சோ இப்போதைக்கு இந்த ஃபால்ல ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து பர்சனலா கன்சிடர் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி ஒரு நல்ல ரன்னை வந்து இந்த ஏரியா வந்து கொடுத்ததுனால எந்த அளவுக்கு ஃபால் ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து இதுல நான் வந்து அடுத்த பொசிஷன் வந்து பில்ட் பண்ணுவேன். அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நாம நேத்து ஈவினிங் வீடியோல பார்த்த மாதிரியே அந்த 24,400 அப்படிங்கிற லெவல்ல வந்து கிஃப்ட் நிஃப்டி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2% நெகட்டிவ்ல தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்ல நடந்த மாதிரி ரிகவரி அப்படிங்கிறது நடக்குதா இல்ல அந்த 24,400 அப்படிங்கிற அந்த கிரிட்டிக்கல் சப்போர்ட்டை வந்து உடைச்சு அங்க இருந்து திரும்ப 24,000 வரைக்கும் போகுதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நிப்டிக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்த பேங்க் நிப்டி அப்படிங்கிறதும் பிரஷர்ல வந்திருக்கு. 61,500 பாயிண்ட் கிட்ட இருந்தது, குறைஞ்சு 59,000 பாயிண்ட் கிட்ட வந்து இப்ப இருக்கு. ஆனா அதோட கிரிட்டிக்கல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது 58,600 தான். நாம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி Q4 ரிசல்ட்ஸ்மே பேங்க்குக்கு ஒரு பிரஷரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ பேங்க் நிப்டிலுமே இந்த சப்போர்ட்டை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கிறதா தான் பாக்குறேன். சோ இன்னைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு ஃபால் இருந்தாலுமே நான் வந்து பெருசா வந்து அதை கன்சிடர் பண்ண போறது இல்ல. ஏன்னா அதுல இன்னும் கொஞ்சம் ஃபால் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. சோ ஆட்டோ ஸ்டாக்ஸ் அண்ட் பேங்க் ஸ்டாக்ஸ் இது ரெண்டையுமே இப்போதைக்கு நான் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ண போறேன். நான் வந்து நேத்து வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதர் செக்டார் ஸ்டாக்ஸ் தான் வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த ஃபால்ல வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். சோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். சோ மார்க்கெட் வந்து எப்படி ஓபன் ஆகுது, மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஃபால் வருது அப்படிங்கறத பார்த்துட்டு நான் என்ன மாதிரி முடிவு பண்றேன் அப்படிங்கறத இன்னைக்கு ஈவினிங் வீடியோல பார்க்கலாம். நீங்க இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ட்விட்டர் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க பர்சனலா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு செபி ரிசர்வேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.